மிஸ்டிக்ஸ் ஹப் யூடியூப் சேனல். த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ். இந்த புக்கில் வெறும் டெக்னிக்ஸ் மட்டும் மென்ஷன் ஆகிருக்காது. அந்த டெக்னிக்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரியான ஸ்டோரிஸும் இருக்கும். ஆர் சம் பீப்புளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் தீஸ் டெக்னிக்ஸ். இந்த விஷயங்களும் இந்த புக்ஸ்லேயே ஓஷோ ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கானோ அவர் சொல்லியிருந்த எல்லா விஷயமும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரிஸ் நம்ம எல்லாருக்குமே கேட்க பிடிக்கும். ஸோ மறக்காமல் ஸ்டோரிஸையும் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்னிக்கை ரிலேட் பண்ணிக்கோங்க. Any sudden, unexpected, unbelievable thing can create the pause for the impure. போன வீடியோவில் பியூர் அண்ட் இம்பியூர்னு 2 டேர்ம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ரீத்திங் டெக்னிக், when you are aware of your inhale and exhale, you will be aware at a point. நம்ம இன்ஹேலேஷன் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுவோம், சேம் எக்ஸ்ஹலேஷன்லேயும் ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுவோம். பட் அந்த பாயிண்டில் நீங்கள் அவேராக இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப பியூராக இருக்கணும். மைண்ட் லெவலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. இந்த பியூர் அண்ட் இம்பியூர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இம்பியூர்னு வரும்போது full of desires, keep on desiring on everything which is available in the outside world. ஸோ என்ன விஷயங்கள் நம்ம வேர்ல்டில் வெளியே இருக்கோ, அவுட் சைடில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ், மேரேஜ், கார், மணி, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படப்பட ஒரு ஆசையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஆசையை தேடி நீங்கள் போவீங்க. ஸோ இந்த சைக்கிள் கீப் ஆன் ஹேப்பனிங். திரும்பி திரும்பி இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் அந்த அவேர்னஸ் இல்லாமல் அந்த சைக்கிளில் சுற்றிகிட்டே இருப்பீங்க, மாட்டியிருப்பீங்க. இந்த மாதிரியான பர்சனை தான் இம்பியூர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த டெக்னிக் வராதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா நேரமுமே டிசைரிங் அப்படின்ற தாட்டில் இருக்க மாட்டீங்க. சம்டைம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சைலன்ஸை ரொம்பவும் விரும்புவீங்க, எதிர்பார்ப்பீங்க. இந்த மன அமைதி, நிம்மதி, இந்த விஷயங்கள் எல்லாமே இதை தான் குறிக்குது. இந்த பியூரான பர்சன் சொல்லும்போது, ஸோ அப்படியே ஆப்போசிட் டு த இம்பியூர் குவாலிட்டிஸ், ஆசைகள். ஸோ ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும், இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் இந்த ஆசைகள் எல்லாமே நம்ம அனுபவித்ததுக்கப்புறமும் இந்த டிசைரிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஜென்ரலாக நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா, பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டிசைர்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. இந்த ஒரு லைஃப் உங்களுக்கு பத்தாது இங்கே இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் அனுபவிக்க. யூ நீட் மோர் லைஃப்ஸ் டு அச்சீவ் ஆல் தீஸ் திங்ஸ். இட்ஸ் இன்ஃபனைட். உங்களோட ஆசைக்கு எல்லைன்றதே இல்லை. ஸோ நீங்கள் ஆசைப்படப்பட நீங்கள் அனுபவிச்சுட்டே மட்டும்தான் இருப்பீங்க, ஆர் அனுபவிக்காமல் போவீங்க. பட் த ஏக்கிங் ஃபார் டிசைரிங் வில் பி ஹேப்பனிங். இந்த ஒரு நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, யூ won't keep on desiring on things. You will be just being. Whatever is coming to you,
you accept on your own. You accept it with happiness, or if it is a sad, you will accept that also with your whole heart. உங்கள் முழு மனதோடு உங்களை நோக்கி வர விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக ஏற்றுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்க பர்சனை தான் பியூர் பர்சன் சொல்கிறாங்க. இந்த பியூர் குவாலிட்டி உள்ள பர்சனுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஹேப்பன் ஆகும். பட் இந்த இம்பியூர் அண்ட் பியூருக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது நடக்காது, என்னால் பண்ண முடியாதுன்னு ஃபெட்டப் ஆக வேணாம்.